Friends, welcome to our channel. நான் ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர் ஹேமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த 555 நம்பர், இது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர், ஓகேங்களா? இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ண வராங்க. ஸோ அதனால தான் நீங்கள் அந்த நம்பரை அடிக்கடி பார்க்குறீங்க, ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்க, நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட இன்டென்ஷன் என்ன, நீங்கள் என்ன வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஸோ உங்களை வந்து எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கான அந்த வழிகள் வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சரியா? இன்றைக்கி ரீடிங் இதை பற்றினது. இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஓகேங்களா? இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த டைமுக்கு இது வந்து உங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்கும். யூனிவர்ஸ் அந்த 555 நம்பர் உங்களை வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஓகேவா? சரி, நம்ம ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். நம்ம சேனல் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள், ஓகேவா? நம்மளோட ரீடிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ரீடிங் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. ஏஞ்சல்ஸ் 555 ஏஞ்சல் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்கள். அது வந்து கிராட்டிடியூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏஞ்சல்ஸோடு நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. ஸோ அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் இதை வந்து போடுறேன். சரியா? இந்த ரீடிங் கொடுக்குறேன். வாங்க நம்ம தொடர்ந்து ரீடிங் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரீடிங் பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க அன்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. ஒரு டிசிஷன் மேக்கிங், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இதுக்கு முன்னாடிலாம் வந்து நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல, ஒரு உங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறதுல ரொம்ப பேலன்சிங்காக கொண்டு போகிற ஒரு கேப்பபிளான பர்சன். ஃபைனான்ஷியல் இதை கூட நீங்கள் வந்து ரொம்ப பேலன்சிங்காக கொண்டு போவீங்க. உங்களை வந்து ஒரு அப்படி அதாவது குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்குவீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் வந்து ஒரு பேலன்சிங்கான ஒரு விஷயத்த வந்து நீங்கள் உங்கள் வேலையில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு, அது மாதிரி இருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. இது ஒரு சிலருக்கு வந்து மூன் எனர்ஜியோட இதுவாக கூட இருக்குது. மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க வாட்டர் எலமெண்ட்டு, அதாவது கடகராசி, மீனம், விருஷகம், இந்த மாதிரி ராசிக்காரங்களாக தெரியுது, ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து உங்களுக்கு அதாவது பூமி ராசியாக இருக்கலாம். பூமி ராசி ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3 ராசிக்காரங்கள்லாம் இருக்கலாம். ஸோ பார்க்குறவங்கள், நான் இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ராசியிலும் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறேனே தவிர இவங்களுக்கு மட்டும்தான் சொல்லலை. அதனால் புரிஞ்சுக்கோங்க, ஓகே? ஒவ்வொருத்தருக்கு இப்போ ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஒரு பேலன்சிங்கான ஒரு இது, எந்த வேலையும் உங்களால் வந்து ஒரு பேலன்சிங்காக செய்ய முடியல, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு அங்கே, ஓகேங்களா? அதனால உங்களுக்கு இதை சொல்கிறாங்க. அதேமாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிங்களோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸில் சரி, உங்களோட ஒர்க் பிளேஸ்லேயும் நிறைய வந்து உங்களுக்கு பின்னாடி நிறைய உங்களை வந்து துரோகம் சொல்லுவாங்க இல்லையா, ஏமாற்றிருக்காங்க. அதனால் அன்பேலன்ஸ் ஆகிருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சிச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளியே வர போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து ஒரு நல்ல பேலன்சிங்கான பர்சன். ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அது உங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும், ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும், அந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு அதை வந்து அணுகி அங்கே வந்து எல்லாமே வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆளுமை திறன் கொண்டவங்க. நீங்கள் தனித்துவமாக தெரிவிங்க, பிரைட்டாக இருப்பீங்க, ஓகேங்களா? ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். ஃபயர் எலமெண்ட்டாக கூட இது வந்து ஒரு சிலருக்கு ரெசனேட் ஆகுது. ஃபயர் எலமெண்ட் பார்த்திங்கன்னா மேஷம், தனுஷ், இந்த ராசிக்காரங்க வருவீங்க. மேஷம், தனுஷ், அப்புறம் சிம்மம், ஓகேங்களா? ஸோ
இதுதான். ஆனால் இங்கே நிறைய வந்து வாட்டர் எலிமெண்ட்டுக்கான அந்த இது தெரியுது. அந்த கடகராசி, அப்புறம் வந்து இவங்க மீனம், விருச்சிகம் அந்த மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது வந்து சீக்கிரமே மாறப்போகுது. இந்த சிச்சுவேஷன் வந்து இதிலேருந்து நீங்கள் வந்து லேக் ஆகிருக்கீங்க, அந்த இன்டிமேஷன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இப்படிப்பட்ட பர்சன், நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு ஆளுமை திறன், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருக்க பர்சன், நீங்கள் இப்படி லேக் ஆகிட்டு இருக்கலாமா? அடுத்த லெவல் வாங்க, உங்களுக்கான நிறைவான வாழ்க்கை இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கட்டம் என்னென்னா, அடுத்து நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும், ஃபேமிலிலையும் ஒரு நிறைவான தன்மை, உங்களோட ஜாப்லேயும் ஒரு நிறைவான தன்மை, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்காக ஒளிஞ்சிட்ருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். செலிப்ரேஷன். நீங்கள் ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக, என்ன சொல்கிறது, ஒரு ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தனித்துவமாக தெரிவிங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொசைட்டியில் ஒரு விஐபி ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு இது இருக்குது உங்களுக்கு. சில பேர் நினச்சிட்ருப்பீங்க, நான் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும், இல்லைன்னா மியூசிக்கில் ஏதாவது ஒரு விஷயத்த, அதாவது நல்ல பாடகி அந்த மாதிரி ஆகணும். இந்த மாதிரி ஏதாவது ஆம்பிஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா, இல்லை ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் பெரிய ஆளாக அச்சீவ் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பர்சனாக தான் இருப்பீங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன் தான். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு சக்ராஸ் ஹீலிங் தேவைப்படுது. உங்களுக்கு ஒரு அன்பேலன்சிங், இப்போ பார்த்தோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணுன்னா உங்களோட சக்ராஸ் ஹீல் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான அந்த செலிப்ரிட்டி லைஃப் இருக்குது. அதுக்கான ஒரு இதுதான் இப்போ வந்து நீங்கள் அந்த 555 நம்பரை பார்க்குறது, அடிக்கடி பார்க்குறீங்கன்னா, யூனிவர்ஸ் வந்து நீங்கள் இதில் லேக் ஆகாதீங்க, வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபயர் எனர்ஜி பர்சன் இதை வந்து பார்க்குறது கண்டிப்பாக ஃபயர் எலிமெண்ட் அந்த ராசிக்காரங்களாக இருப்பீங்க, மெயில் ஆர் ஃபீமேல். ஓகேங்களா? இந்த ஃபீமேல் எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அப்புறம் மெயில் எனர்ஜியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ், ஏதாவது ஒரு நியூவாக க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க, இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து போகிற ரூட்டு கரெக்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் எடுத்த டிசிஷன், நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது வந்து லைஃப்காக இருக்கலாம், முக்கியமான டிசிஷன் மேக்கிங் ஏதாவது பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி இருக்குது. மூவ் ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபோக்கஸிங்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த நம்பர் அதுதான் உங்களுக்கு வந்து அடிக்கடி உங்கள் கண்ணில் படுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கைஸ், ஒரு சிலருக்கு வந்து பாஸ்ட் லைஃப் அதில் ரொம்ப வந்து நீங்கள் இதுவாகிருக்கீங்க, லேக் ஆகியிருக்கீங்க. அதில் வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து டிப்ரெஷன், மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கு, மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, மூன் எனர்ஜியில் ரொம்ப நீங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த நியூ மூன், ஃபுல் மூன் ப்ரேயர்லாம் நிறைய பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதிலேருந்து லேக் ஆகிட்டு வெளியில் வாங்க, இதிலேருந்து லேக் ஆகாதீங்க, வெளில வாங்க. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் ஆக போகுது, உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்ககிட்ட வரப்போகிறாங்க. ஓகேங்களா? இது வந்து லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இது வந்து இந்த ஒரு ரீசன், நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்து ஜஸ்டிஸே வந்துட்டாங்க. இதுதான் நீங்கள் இப்போ இந்த 555 நம்பர், இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு 555 நம்பர் ஏன் வராங்க, உங்களுக்கு என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் ஜஸ்டிஸ் வந்துட்டாங்க. இவர் வந்தாலே அந்த ஏஞ்சல்ஸ், அந்த பர்டிகுலர் ஏஞ்சல் நம்ம யாரை சொன்னோமோ அவங்க இந்த கார்டு வழியே நம்மளை கம்யூனிகேட் பண்ணுறாங்க, இந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஃபர்தராக நம்ம வந்து ஏஞ்சல் கார்ட்லேயும் பார்த்துடலாம். இப்போ டாரூட்டில் பார்த்தோம், ஏஞ்சல் கார்ட்லேயும் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ஓகே, சில விஷயங்களை லெட் கோ பண்ண சொல்கிறார். ஓகேங்களா? அந்த டிப்ரெஷன்லலாம் இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மைண்ட் வைஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்களா, அதெல்லாம் லெட் கோ பண்ண சொல்கிறார். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஹெல்ப் கேட்க சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து பக்கத்தில் யாருக்கிட்டேயும் நீங்கள் வந்து ஹெல்ப்னு கேட்காம நீங்களே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா,
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார் இங்கே பாருங்கள். இந்த உங்களுக்கான சக்ஸஸ் வந்து நியர்பை இருக்குதுன்னு சொல்லிட்டார். இந்த நியர் ஃப்யூச்சர் எப்போ வேணால் நடக்கலாம். ஓகேங்களா? சடனாக நடக்கும் அந்த மிராக்கிள். அதனால தான் உங்களுக்கான இந்த வழிகளெல்லாம் இங்கேருந்து நீங்கள் லேக் ஆகி நீங்கள் அந்த லேகிங்லேருந்து வெளியில் வரணும், லேக் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் இருக்குது. சக்ஸஸை நோக்கி தான் நீங்கள் வந்து ஐடியா ஏதாவது வச்சுருப்பீங்க. இது நம்ம செய்யலாமா? இப்போ ரிலேஷன்ஷிப் கூட நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி நம்ம வந்து முடிவெடுத்துட்டோம், நம்ம வந்து ரீகன்சிலேஷன் போகலாம் அப்படின்னு இருந்தாலும் சரி, ஏதாவது ஜாபுக்காக பார்த்துட்ருக்கீங்க, நியூ லைஃப், நியூ பார்ட்னர், இப்போ லவ்வர்ஸ்குள்ளே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்கள் ப்ரப்போசலை சொல்லலாம், ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதுதான் உங்ககிட்ட சொல்ல வர்றாரு. கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து இந்த டிப்ரெஷன், டிசிஷன் மேக்கிங்லலாம் ரொம்ப லேகிங் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் மாறும். நீங்கள் வந்து லெட் கோ பண்ணணும். உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களை சுற்றி வந்து ஏஞ்சல்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து யார்கிட்டையாவது நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூலயமா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கேட்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேட்கணும். அப்போ இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும், மாறும். பிக் ஹாப்பி சேஞ்சஸ். பாருங்கள், கார்டு எவ்வளோ சூப்பராக கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ், லைஃப் மாற்றம். அதாவது நீங்கள் நினைக்கிற உங்களோட பர்சன், உங்கள் லைஃப் பார்ட்னர் வரலாம். நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்களுக்கு அவர் வந்து சக்ஸஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? சில விஷயங்களில் வந்து மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஒரு தெளிவான ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங்க்கு வந்தீங்கன்னா கூட ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்த கார்டு வந்து அன்லைக்லி, ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது வேண்டாம். ஓகேங்களா? அபண்டன்ஸ், ரொமான்ஸ். அடுத்தது பாருங்கள் கார்டை, ரொமான்ஸ். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாமே இதெல்லாம் இந்த இன்டிமேஷனுக்காக தான் அந்த 555 நம்பர் உங்கள் கண்ணில் படுது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அப்புறம் உங்களுக்கான லைஃப் சேஞ்சஸ், மிராக்கிள் நடக்க போகுது. ரொமான்ஸ், உங்கள் லைஃப் பார்ட்னர் வரலாம். நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் ஆர் ரீகன்சிலேஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அதில் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். பெரிய ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குது, பிக் ஹாப்பி சேஞ்சஸ். ஓகே, சிச்சுவேஷன் கண்டிப்பாக மாறும். ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட. நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்புறம் வந்து என்ன சொல்லலாம்னு நினச்சேன், லாஸ்ட்டாக ஒரே உங்களுக்கு ஒரு இது கொடுக்கலான்ட்டு ஒரு ஆஃபர். என்னென்னா, நான் வந்து டாரோட் ரீடிங் அண்ட் ஃப்ளவர் தெரப்பி, ரேக்கி ஹீலிங் ரெண்டுமே நமக்கு இந்த 3 விஷயங்கள் வந்து கிளாஸஸ் இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து ஃபுல் மூன் டே வருது இல்லையா, மண்டே அன்றைக்கி வந்து நல்லாயிருக்கு, எனர்ஜி வந்து ஹையர் லெவலில் இருக்கும். யாருக்காவது இனிஷியேஷன் வேணும், அதாவது இந்த 3 கிளாஸில் ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்கள் கற்றுக்கணும் விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில், அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், இனிஷியேஷன் எடுத்துக்கோங்க. அன்றைக்கி பண்ணிங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ ரேக்கி ஹீலிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, ஃப்ளவர் தெரப்பி அண்ட் டாரோட் ரீடிங் 3மே அவைலபிளில் இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேறு யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், உங்களுக்கு வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்கள் லைஃப் பார்ட்னர் பற்றியோ இல்லை ஏதாவது இப்போ ரீகன்சிலேஷன் கூட இந்த இதில் பார்த்தேன் நான். ஸோ ரீகன்சிலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்சன்லாம் நீங்கள் வந்து அவங்கள பற்றி இன்னும் நல்லா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவங்களோட ரீஜாயின் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட ஆரா, 2 பேரோட ஆராவும் மேட்ச் ஆகுதான்னு ஆரா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிளாக்கேஜஸ் ஏதாவது இருக்குது, ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த டெப்ரெஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? டிசிஷன் மேக்கிங் லேகிங் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து சக்ராஸ்லாம் ஹீலிங் இதிலே காமிச்சது, இன்னொரு கார்டில் கூட இருந்தது. நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி ஆகணுன்ற முயற்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் அதுக்கு சில விஷயங்கள்லாம் தடையாக இருக்குன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய பவர் கம்மியாக இருக்குது. அந்த லேகிங் ஆகிற விஷயத்தை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அதுதான் கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ அதிலேருந்து நீங்கள் வெளில வரணும்.
அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹீலிங் ப்ராசஸ் தேவைப்படுது, சக்ரா அண்ட் ஆரா வந்து கிளென்ஸ் பண்ணணுன்னாலும் நம்மக்கிட்ட எல்லாமே அந்த ஆரா கிளென்சிங், சக்ரா கிளென்சிங் இருக்குது. ஓகேங்களா, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது என்னோட டிஸ்கிரிப்ஷனில், அதை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. காட் bless you. Have a nice day.